எல்லோருக்கும் வணக்கம். டேனிஷ் தமிழ் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஆதரவில் டென்மார்க் பாராளுமன்றத்தில் முதலாக முன்னெடுக்கப்படுகின்ற தமிழர் திருநாளான தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற மாநாட்டு நிகழ்வுகளுக்கான வாழ்த்தினை வழங்குவதில் மகிழ்வடைகின்றேன். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தினத்தை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே டேனிஷ் தமிழ் அமைப்புகளின் ஒன்றியத்துடன் இணைந்து நாமும் இத்திருநாள் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு மனமகிழ்வடைகின்றேன். தைப்பொங்கல் என்பது தமிழர்கள் யாவராலும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழாவாகும். இது சமய கோட்பாடுகளை கடந்து உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களால் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது. இயற்கையோடு ஒன்றிய விழா அது. பொங்கல் விழாவை தமிழர்கள் ஒரு தேசிய விழாவாகவே முன்னெடுக்கின்றார்கள். சமயங்களை கடந்து கிறிஸ்தவ மக்களும் கூட தங்கள் தேவாலயங்களில் கரும்புடன் பொங்கல் சமைத்து கொண்டாடுகின்றார்கள். அதே போன்று முஸ்லிம் குடும்பங்களில் கூட பொங்கல் அன்று சர்க்கரை பொங்கலுடன் 16 வகை காய்கறிகளை சமைத்து குடும்பத்தினருடன் கூடி சிறப்பு விருந்தாக உண்பதும் இந்நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வதும் ஒரு தனிச்சிறப்பாக அமைகின்றது. நாம் தை மாதம் முதல் நாளை தைப்பொங்கல் தினமாகவும் அதற்கு அடுத்த தினத்தை மாட்டுப் பொங்கல் தினமாகவும் கொண்டாடுகின்றோம். எனவே சமய நெறிமுறைகளுக்கு அப்பால் தமிழர்கள் அனைவரினதும் பொது விழாவாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த தைப்பொங்கல், அந்த தைப்பொங்கல் தினத்தை ஒட்டி டேனிஷ் தமிழ் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஆதரவில் டென்மார்க் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற இத்தைத்திருநாள் பெருவிழா சிறப்புற அமைய வாழ்த்துகின்றேன். எமது டேனிஷ் இளைஞர் யுவதிகள் தமது பாரம்பரியத்துடனும் மொழியுடனும் தமிழ் இலக்கியத்துடனும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எமது தனித்துவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எமது தனித்துவம்தான் எமது அடையாளம். இந்த தனித்துவத்தையும் அடையாளங்களையும் வெளிக்கொண்டு வருவது எமது மொழியும் அதன் இலக்கியமும் எமது மக்களின் அனுபவங்களும் ஆவன. எமது பழமையை பறைசாற்றுவது தொல்பொருள் அகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும். விழாக்கள் கூட நமது பாரம்பரிய அனுபவங்களின் அடையாளங்களே. மற்ற இன மக்களுடன் எமது தனித்துவத்தை விட்டு கொடுக்காது அன்போடு பழகுவதுதான் தமிழர்களுடைய சிறப்பு. இதனை எமது வருங்கால இளைய சமுதாயமும் பேணி பாதுகாத்து வர வேண்டும். மாறிவரும் உலகில் எமது தனித்துவத்தை தொலைக்காது புரிந்துணர்வுடன் மற்றவர்களுடன் வாழ்வதை எமது மக்கள் தமது கொள்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2019ஆம் ஆண்டில் தமிழ் மக்கள் வாழும் இடங்கள் அனைத்திலும் அவர்கள் உயர்வுடனும் சகல உரித்துக்களுடனும் சுய கௌரவத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த நல்ல தினத்தில் டேனிஷ் பாராளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.